ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ பொரியல் இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை விரதத்துக்கு அப்போ நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இல்லாமல் நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா? அதனால் இந்த பொரியலில் வெங்காயமும் பூண்டும் சேர்க்காமல் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, இந்த வாழைப்பூ பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல். குழந்தைங்க எல்லாருக்கும், பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த வாழைப்பூவை நேற்று இரவே நான் இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் தயிர் சேர்த்து அதாவது மோராக்கி அதில் மஞ்சப்பொடியும் உப்பும் கலந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். கருத்து போகாமல் இருக்கும் இப்படி செய்யும்போது. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் சுவையும் மணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எப்போவுமே இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, எப்பவும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த உளுந்து உடைச்ச உளுந்து, கருவேப்பிலை போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருக்கு. இப்போ இது கூடயே நம்ம மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே பொரியல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொரியல் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த பொடியை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கல் உப்பு தேவையான அளவு கலந்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மோர் தண்ணியில் வச்சுருந்ததுனால இது அப்படியே கருத்து போகாமல் இருக்குது. இப்போ தேவையான அளவு நம்ம ஒரு பொடிக்கரண்டி அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன கீட்டாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த தேங்காயை. இப்போ பாருங்கள், பொரியலில் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்ச இந்த தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பொரியல் பொடி இருந்தது அப்படின்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம விரதத்துக்குன்னு செய்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்ங்கிறதுனால நான் வரமிளகாய் தேங்காய் கூட கலந்து நான் இந்த பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நான் அந்த பொரியல் லிங்க்கையும் கொடுக்குறேன், அந்த பொடி அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் இது. ஏற்கனவே வாழைப்பூ வடையும் வாழைப்பூ உருண்டை குழம்பு இந்த ரெண்டு ரெசிபியும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சது. பாருங்கள், விரதத்துக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.